ஹாய், வெல்கம் டு புதுமலர் வாக்ஸ். ஏங்க மக்கள் இப்படி இருக்காங்க? எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூவா பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களை பத்தி நம்ம என்னைக்குமே கணிக்கவே முடியாதுங்க. நம்ம வந்து யாரையும் சொல்லி திருத்தவும் முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு சைடு மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏன் நம்ம கூட உள்ளவங்களே பழகிறவங்களை பாத்துங்க, சொந்தக்காரவங்க பார்த்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி கேரக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. பாதி பேர் நம்ம சொல்றதை நம்புவாங்க, பாதி பேர் நம்ம சொல்றதை நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்றதை நம்புவாங்க, இன்னொருத்தர் சொல்றதை நம்ப மாட்டாங்க. நம்ம அப்படியே தலையில குதிங்க, உங்களுக்கு வந்து ஒரு வீடு கிடைச்சிருந்தா கூட அதே மாதிரி குதிக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஆனா இது என்னங்க முட்டாள்தான், குதிச்சா செத்து பெற மாட்டோமா அப்படி நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஆனா அதே இன்ஸ்டாவை வச்சு, சோசியல் மீடியாவை வச்சு மக்களை வந்து பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சாமி பேரை வச்சு முக்காவாசி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை முட்டாள்களா ஆக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து மூட நம்பிக்கையின் பேர்ல அதை வந்து நம்ம வந்து நம்பிக்கிட்டு நம்மளும் பணத்தை ஃபுல்லா நம்ம கொட்டி தீத்து செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ சொரக்கா குடுவையாங்க. அந்த சொரக்காவை ஆரம்பத்துல எல்லாம் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? ஸோ அந்த வந்து நமக்கு வந்து இந்த டப்பா தானியங்கள்லாம் சேகரித்து வைக்கிறதுக்கு எந்த பாத்திரமும் இருக்காது. அப்படிங்கிற மாதிரி இந்த சொரக்கா வந்து என்ன செய்வாங்க, உள்ளெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பாத்திரமா வச்சு அதை நல்லா பக்குவப்படுத்தி அதை வந்து அந்த மூடியும் அதுலேயும் மூடியும் வந்து செஞ்சு அதை மூடி வச்சு அதில் தானியங்கள்லாம் போட்டு சேகரித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வர வர மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்க பாருங்க. இந்த சொரக்கா குடுவையில் இப்போ என்னமோ அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு தேய்ச்சி அதை க்ளீன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவ். இப்போதான் வந்து எங்க ஒரு மஞ்சளை தடவி ஒரு குங்குமம் வச்சாலும் சாமின்னு சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்காங்க மக்களும் அதை போய் நம்பி வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, வழிபட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாங்க இந்த சுரக்கா குடுவையும் இதுக்கு மஞ்சள் தடவி அது இதுன்னு சாமி பெற வச்சு இதை வழிபட்டு வந்தீங்க, நான் வாங்கி வச்சு வீட்டில் செல்வம் கொட்டுன்னு கொட்டும், அவ்வளோ கொட்டும், நீங்கள் உங்கள் கஷ்டம்லாம் மாறிடும் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டான்ஸ் அப்படி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வாங்கி வச்ச எத்தனை பேர் பணக்காரங்களாக இருக்கீங்க? எத்தனை வீட்டில் பணம் கொட்டியிருக்கு? எவ்வளோ பேர் வீட்டில் கஷ்டங்கள் தீர்ந்துருக்கு? ஆனால் அதை விற்கிறவங்க தான் பணக்காரங்களா ஆகிட்டு இருக்காங்க. அவங்க விற்கிறவங்க தான் வீடு வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க விற்கிறவங்க தான் சொத்து வாங்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சைக்கிளி. இது வந்து பாரம்பரியமான அந்த ஓலையில் செஞ்சு அந்த கடவுளை அருளால் கிடச்சி அந்த பச்சைக்கிளியை வந்து அந்த மாதிரி அழகாக செஞ்சு ஓலை மாதிரி அதில் செஞ்சு அதை வந்து நீங்கள் வாங்கி வழிபட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு செல்வ செழிப்பாகும், அது கொட்டும் இது கொட்டும், வீட்டில் கஷ்டங்களே வராது, நீங்கள் ரொம்ப உச்சத்திலே இருப்பீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகர் வேலு. நம்ம வந்து முருகர் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், வச்சோம், இந்த வேலை வாங்கி வச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு செல்வ செழிப்போ உண்டாகும், கஷ்டமே வராதுன்னு. அது ஒரு பக்கம். ஏங்க மக்களை இப்படி முட்டாள ஆகிட்டு இருக்கீங்க? ஏன் முட்டாள ஆக்குறாங்கன்னு தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அவங்க தான் ஒரு விஷயம், அவங்க வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா மக்களை வந்து நம்ம மனசை மாற்றணும். அதுதான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட மைண்டு. ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்கிட்ட ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை பற்றி நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா தான் நீங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை கூட நம்ம செய்யலாம். ஆனால் எதுவுமே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கும் தெரியலை. இது எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கும் தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தயவு செஞ்சு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே அவங்களாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அந்த பொருளை விற்கணும். நீங்க அந்த சொரக்காயை போயிட்டு உங்களுக்கு விவசாயம் பண்ற விவசாயிட்ட நீங்க போய் வாங்கினா கூட அது வெறும் 10 ரூபா தாங்க. ஆனா அந்த குடுவை ஆன்லைன்ல எப்படி விற்கிறாங்க, அதை கிளீன் பண்ணி மஞ்சள் தடவை எப்படினாங்க ஒரு குடுவை 1000 ரூபா 1500 ரூபா, இதை வாங்கி வச்சு அப்படி 2000 ரூபா 3000 வித்துக்கிட்டு இருக்காங்க. இதை யாரு பணக்காரவங்கள ஆகுறது? வாங்குங்க, நாங்க பணக்காரம் ஆகிறோம் அப்படிதான் சொல்ல வராங்க. இதோட அர்த்தம் அதுதான். எங்கள்கிட்ட நீங்க வாங்கி நீங்க மூடத்தனமா வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க, நீங்க வாங்க நாங்க பணக்காரவங்களா ஆகிட்டு இருக்கோம் அப்படிதான் அவங்க ஆகிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம மூடத்தனத்தோட வாங்க அவங்க தான் வளர்ந்துட்டு போவாங்க, அவங்க தான் பணக்காரங்களா ஆகிட்டு போவாங்க. எந்த விதத்திலையும் நம்ம பணக்காரங்களா ஆக மாட்டோம். நம்ம வீட்டுக்கு சொத்து சேராது, நம்ம கஷ்டங்கள் போகாது. நம்ம மனசு வச்சாதான், நம்ம உழைச்சாதான் நமக்கு வந்து காசு, அந்த காசை வச்சுதான் நம்ம வீட்டில் செலவழிக்க முடியும். மூட நம்பிக்கைகளை தயவு செஞ்சு நீங்க வந்து யாருமே நம்பாதீங்க மக்களை. இதை நிறைய பேர் வந்து விழிப்புணர்வா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பார்த்து எங்கேயுமே வாங்கி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏமாறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.